நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை, தவறான சம்பிரதாயங்களுக்கு விடை கொடுப்போம். தவறான சம்பிரதாயங்களுக்கு விடை கொடுப்போம். உலகம் எவ்வளவுதான் புதுமையை ஏற்றுக்கொண்டாலும், அறிவியல் நிலவில் கால் பதித்தாலும், புதிய சிந்தனை, புதிய வாழ்வு, புதிய சித்தாந்தம் என்று உலகம் புதுமையை நோக்கி பயணப்பட்டாலும், மனித வாழ்வு சம்பிரதாயம் என்கிற சூழலுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. சம்பிரதாயம் என்கிற வார்த்தைக்குள் நடைமுறை பழக்கம், பாரம்பரியம், குடும்ப வழக்கம், மூதாதையர்களுடைய வழிமுறை, சகுனம், சோதிடம், மூட நம்பிக்கை என்று வரிசையாக அணிவகுத்து நிற்கிறது. எல்லாம் சம்பிரதாயம் என்கிற பெயரிலே போட்டு ஒட்டுமொத்தமாக குழப்பிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, காலையில் துயில் எழும்புகிறோம். எழும்பிய உடனே தும்மல் வருகிறது, அடுக்கடுக்காக தும்மல் வருகிறது. உடனே நம்முடைய எதிர்மறையான மூளை நினைக்கிறது, இன்றைக்கு நேரம் சரியில்லை. தொடர்ந்து இன்னும் தும்மல் வருகிறது என்றால் ஏதோ இன்றைக்கு நடக்கப் போகிறது என்று நாம் யோசிக்கிறோம். அலுவலகத்திற்கு கிளம்புகிறோம். கிளம்பி வருகிற பொழுது கால் இடறுகிறது, கீழே விழுவது போல சென்று மீண்டு வருகிறோம். உடனே நம்முடைய மனம் நினைக்கிறது, இன்றைக்கு நேரம் சரியில்லை, இன்றைக்கு சகுனம் சரியில்லை, காலையிலேயே தும்மல் வந்தது, இப்போது கால் இடறுகிறது என்று அந்த சூழலை நாம் ஒரு சகுனமாக பார்க்கிறோம், ஒரு சம்பிரதாயமாக, ஒரு அவநம்பிக்கையாக பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் தடுமாறியதற்கு காரணம் நம்முடைய அவசரம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நல்ல நேரம், கெட்ட நேரம் என்று எதுவுமே இல்லை. ஆனால் அவை அனைத்தையும் நாம் தான் வகுத்து வைத்திருக்கிறோம். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் என்று. இவையெல்லாம் நாம் வளர்த்து வைத்தவை. நம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத போதுதான் நம்முடைய நேரம் நமக்கு கெட்ட நேரமாகப்படுகிறது. திருமண நிகழ்வுகளிலே ஒரு திருமண நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அதற்கு முன்னதாக திருமண பந்தக்கால் நடுதல், வாழை மரங்களை திருமண பந்தலிலே கட்டி வைத்தல், நலுங்கு பார்த்தல், மெட்டி அணிவித்தல், எதிர்மாலை, மாப்பிள்ளைக்கு எதிர்மாலை கொடுத்து வரவேற்றல் போன்ற நல்ல அர்த்தமுள்ள சம்பிரதாயங்கள் நம்முடைய குடும்ப திருமணங்களிலே நிறைந்திருக்கிறது. எனவே சம்பிரதாயங்களை எதிர்ப்பது அல்ல நம்முடைய நோக்கம். மாறாக சம்பிரதாயங்களை என்கிற பெயரில் நன்மைகளுக்கு எதிராக தீமைகளை அகற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். சம்பிரதாயங்களை எதிர்ப்பதல்ல நம்முடைய நோக்கம். சம்பிரதாயம் என்கிற பெயரில் இருக்கிற தீமைகளை அகற்றுவதே நம்முடைய இன்றைய நாள் சிந்தனையாக இருக்கிறது. திருமண நாள் சுபநாளா, கரிநாளா, வளர்பிறையா, தேய்பிறையா என்றெல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் பார்த்து திருமணத்தை நிச்சயம் செய்து ஆடம்பரமாக பல லட்சங்களை செலவு செய்து திருமணத்தை நடத்தி வைக்கிறோம். அந்த திருமணங்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டதா, மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா என்றால், நேரம் பார்த்து முடித்து வைத்த பல திருமணங்கள் விவாகரத்துக்கு வேண்டி நிற்கிற சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் எந்த நேரத்தையும் பார்க்காமல், நல்ல நேரமும் பார்க்கல, கெட்ட நேரமும் பார்க்கல, வளர்பிறையும் பார்க்கல, தேய்பிறையும் பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் நல்லபடியாக வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே நேரத்தை பொறுத்தல்ல வாழ்க்கை, மாறாக நம்முடைய மனங்களை பொறுத்துதான் வாழ்க்கை. மனம் ஒன்றிருந்தால் அங்கே வாழ்வு சிறப்பாக இருக்கும். சம்பிரதாயமா, மன ஒன்றிப்பா என்றால் நிச்சயமாக மனம் ஒன்றுபட்டால் வாழ்க்கை நிறைவாக அர்த்தமுள்ளதாக இருக்கும். நல்ல நேரத்திற்காக நம்முடைய கிறிஸ்தவ திருமணங்களிலே கூட நல்ல நேரம் வர வேண்டும் என்பதற்காக தயாராகி நேரம் பார்த்து வீட்டிலே காத்து கொண்டிருப்போம். ஆலயத்தில் அருட்பணியாளர் திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக அவர் காத்து கொண்டிருப்பார். ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. மாறாக நல்ல நேரம் வந்த பிறகுதான் வீட்டை விட்டு கிளம்பி வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த தாலி கட்டுகிற நேரம் கூட அந்த நல்ல நேரத்திற்குள்ளால் முடிந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அருட்பணியாளரை நாம் அவசரப்படுத்துகிறோம். இப்படியெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் கூட இந்த நல்ல நேரம், சம்பிரதாயம் என்கிற அந்த சூழலிலே நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திருமணம் முடிந்து பெண் கணவன் வீட்டுக்கு செல்கிற பொழுது
அல்லது காலையில் மணமகன் ஆலயத்துக்கு செல்கிற பொழுது நம்முடைய குடும்பங்களிலே வழியிலே செல்லுகிற நேரத்தில் ஏதாவது நம்மை தொட்டு விடும் அல்லது நம்மை பிடித்து விடும் என்பதற்காக கத்தி போன்ற இரும்பு பொருட்களை கொடுத்து விடுவதை நம்முடைய பல குடும்பங்களில் இது ஒரு பழக்கமாக இருக்கிறது. இந்த கத்தி நமக்கு வருகிற தீமையை தடுத்து விடுமா? ஒரு இரும்பு பொருள் கையிலே வைத்திருப்பதால் நமக்கு வருகிற தீமையை நாம் தடுத்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. இதெல்லாம் மூட நம்பிக்கையான செயல்கள். இவை குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே மாற்றப்பட வேண்டும் என்பது திரு அவையினுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த மூட நம்பிக்கை மூலமாக இன்றைக்கு நகர்ப்புறங்கள் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் கிராமப்புறங்களிலே ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன் இறந்து விட்டால் 40 நாள் அந்த பெண் வீட்டை விட்டு கூட வெளியே வரக்கூடாது போன்ற சம்பிரதாயங்கள் எல்லாம் இன்றைக்கும் நாம் வாழுகிற சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அறிவியலும் அறிவியலாளர்களும் விண்வெளியிலே ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றும் சம்பிரதாயங்களுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறோம். சம்பிரதாயம் என்கிற பெயரிலே தீமைகளுக்கு நாமே இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் சம்பிரதாயம் பார்ப்பார்கள். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சம்பிரதாயத்திற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை சூழலில் இருக்கிற அர்த்தமுள்ள சம்பிரதாயங்களை ஏற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் அர்த்தமற்ற மூட நம்பிக்கையை விதைக்கிற, சகுனம் பார்க்கிற அல்லது குடும்ப பழக்கம் பாரம்பரியம் என்று சொல்லி மூட நம்பிக்கைக்கு வித்திடுகிற பழக்கங்களை இந்த தவக்காலத்தில் நாம் விட்டொழிக்க முயற்சி செய்வோம், உறுதி எடுப்போம். தவறான சம்பிரதாயங்களால் கிறிஸ்தவ நெறிக்கு எதிராக வாழ்ந்த நாட்களுக்காக, வாழ்ந்த சூழலுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இறை நம்பிக்கையில் தொடர்ந்து பயணிக்க இறைவனிடத்திலே இந்த தவக்காலத்தில் வரம் வேண்டும்.